மக்களே கஞ்சி குடித்த கையோட மீன் கடைக்கு போய் மீன் காய்கறி பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. என்ன ரம்யாக்கா இந்த கெட்டப்பில் மீன் கடைக்கு போயிருக்கான்னு நான் முன்னாலே சொல்லியிருக்கேன்ல. மீன் கடைக்கு போகும்போது நம்ம எவ்வளோ சிம்பிளாக போகிறோமோ அவ்வளவு நமக்கு லாபமாக கிடைக்கும். இது இப்போ நம்ம ஒரு மாடல் பேக் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாடல் பேக்கை இப்படி தோளில் போட்டுட்டு தலையை இப்படி விரித்து போட்டுட்டு ஸ்டைலாக எப்படி போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஹாய் பாட்டி, இந்த மீன் எவ்வளோ ரூபா அப்படின்னு கேட்டால் போதும், பாட்டி 200 rupeesன்னு சொல்லுவாங்க. இது நம்ம இப்படி கொண்டையும் போட்டுட்டு ஒரு பைசாவே காட்டக்கூடாது, வெளியே ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டோம் மீன்காரங்க மீன் வாங்காமல் விட மாட்டாங்க. இதே போல் ஒரு பர்ஸையும் வச்சுட்டு இப்படி நம்ம போனால் தான் சரிப்பட்டு வரும் மீன் கடைக்கு. இல்லைன்னா நம்ம தலையில் வந்து மிளகா அரைச்சி விட்ருவாங்க. 1000 2000 மீன் வாங்கிட்டு தான் வந்து ஆகணும். இது என் மாமியாரோட பழைய காலத்து பேக். இதை வச்சுட்டு நம்ம பைசா உள்ளே எடுக்கவே விடாது மக்களே. அதுக்குன்னு சொல்லிட்டு ஓவராக இதாக வாங்கக்கூடாது, பார்த்து வாங்கணும் சரியா. நான் எப்போவுமே இப்படி தான் போய் மீன் கடைக்கு போகும்போது நம்ம டிப்டாப்பாக போனோன்னு வச்சுக்கோங்க, 1000 2000 நம்ம காலி. சரி, அப்புறமா இன்றைக்கி என்னெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோன்னு பார்க்கலாமா? மீன் வந்து ரெண்டாவது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காய்கறி. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் தோணும், என்ன நீ ஒரு நாளும் காய்கறி வைக்கவும் மாட்டுக்க, எதுக்கு வாங்கிட்டு வர? ஆனாலும் எங்கள் அம்மா அப்பாட்ட ஃப்ரெஷ்ஷாக பலன்னு இருக்குமா, ஆசையாக இருக்கும். எங்கள் அம்மாவும் எடுத்துகிட்டு போன்னு சொல்லுவாங்களா. பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மல்லிக்கீரை. அதுக்கப்புறமா வெண்டைக்காய், அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறமா முருங்கைக்காய். மீன் குழம்புக்கு ரொம்ப நாள் ஆச்சு முருங்கைக்காய் மாங்காய்லாம் போட்டு. வெள்ளை தெரியாது மக்களே, நான் வந்து எங்கள் அம்மா அப்பாட்டிருந்து ஃப்ரீயாக தான் எடுத்துகிட்டு வருவேன். ஃப்ரீயாக எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் பைசா கொடுக்க மாட்டேன்னு இல்லை, வேறு ஏதாவது மருந்து வாங்கி கேட்டால் அப்படி இப்படின்னு கொடுக்கவே தான். மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. நம்ம கெட்டி கொடுத்துட்டு பிள்ளைகள்கிட்ட போய் கேட்கணுமா அப்படின்னு நினைப்பாங்க. தரதான் அம்மா அப்பா எல்லா நாளும். அப்புறமா எல்லாம் தட்டிடும். பார்த்தீங்களா, பூண்டு, வடை மிளகா. இந்த மிளகா தான் இந்த மோரெல்லாம் போடுவாங்க, மோர் மிளகான்னு அந்த மிளகா. அதுக்கப்புறமா இதில் என்னெல்லாம் இருக்குன்னா பாகற்காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து நல்லா பிடிக்கும் இந்த கசப்பு. இது வந்து ஓவராக சாப்பிட்டா நரம்பு தளர்ச்சி பிரச்சனை வருமா, ஒரு மாதிரி கையெல்லாம் நடுக்கும் அந்த மாதிரி. அதனால அப்படி சொல்கிறவ, அது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதனால தான் எங்கள் அம்மா தர மாட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 துண்டு மர்ச்சினி கிழங்கு. அதுக்கப்புறமா சின்ன உள்ளியும் பச்சை மிளகாவும். இதற்கு எதுக்குமே விலை தெரியாது, ஏனென்றால் எல்லாமே எங்கள் அம்மா அப்பா தந்தது. அதுக்கப்புறமா மீனெல்லாம் பார்க்கலாமா? யாருக்கு மீன் பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்குது? வீடியோலாம் ஒழுங்காக தெரியுதா மக்களே? வீடியோ எடுக்க யாரும் சப்போர்ட் கிடையாது பார்த்துவாங்க. அதனால் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இன்றைக்கி மொத்தம் 3 வகையான மீன் வாங்கியிருக்கேன். என்ன மீன் வாங்கியிருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எங்கள் அம்மா தந்தவ, கண்ணங்குளிச்சாலைன்னு சொன்னவ. இது கண்ணங்குளிச்சாலையா? பார்த்தா வங்கடா மீன் போல இருந்து. இந்த 3 மீன் தந்தவ. மீன் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, அவைய வாங்கி வச்சே தந்து விட்டாவை பார்த்துக்காங்க. ஃபுல்லாக மண் சட்டியாக இருக்குது மக்களே. காணதெல்லாம் வாங்கி வைக்கிறக்கும் இடம் இல்லை, எல்லாம் குமிச்சு வச்சுருக்கேன் சரியா. இந்த கண்ணங்குளிச்சாலை மீன் என்ன ரேட்டுன்னு தெரியலை, அப்படி தள்ளி விடுவோம். அதுக்கப்புறமா துண்டு மீன் தான் வாங்கியிருக்கேன் இன்றைக்கி. எங்கள் ஊரில் இந்த மாதிரி பேப்பரில் தான் பொழிஞ்சு தருவேன். பாறை துண்டு இவ்வளோ வந்து 200 ரூபா. இந்த பேப்பரை எடுக்கக்குள்ளே நீ உயிர் போகும். பாறை மீன் இவ்வளோ 200 ரூபாய்க்கு கொள்ளாமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்களா, கண்ணெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தந்துருக்காங்க, துண்டு மட்டும் கொள்ளாம தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது காற்று புயல்லாம் இருக்கனால மீனெல்லாம் பயங்கர விலை. அதுக்கப்புறமா 100 ரூபாய்க்கு சூறை துண்டு வாங்கியிருக்கேன். அதை எங்கே வைப்போம், சட்டியெல்லாம் ஆகுது, ஐயோ. அப்புறமா என் பிள்ளைக்கு வந்து காலிஃப்ளவர் பிடிக்கும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரிப்பட்டது இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து நீட்டாக கட் பண்ணி வச்சுட்டாரு. நான் சும்மா பொரிச்சு கொடுக்க மாட்டேங்களா, அதனால் அழகாக கட் பண்ணி வந்துட்டாவ. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கேன், கொய்யாக்காய். இதெல்லாம் பைசா கொடுத்த மக்களே வாங்கினேன். ஆனால் எல்லாம் சேர்த்து வாங்கினால கரெக்டாக
கணக்குகள் ஒன்றும் தெரியலை. சரியா? அதுக்கப்புறமா மீன் விலையெல்லாம் கொள்ளாமா. காய்கறிலாம் பார்த்தீங்களா? மொத்தம் சந்தைக்கு போய் இவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய்.